அன்புள்ள பரலோக தகப்பனே, இயேசுவே, இன்று உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, என்னையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, என் நாவில் உம்முடைய வார்த்தைகளை வைத்தப்பா. இதை கேட்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய், உம்மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மனம் மாற்றி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல தகப்பனே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இன்று எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை நம்பிக்கை என்ற தலைப்பிலே நற்செய்தியை அறிவிக்க இருக்கிறேன். சாரா வயது முதிர்ந்தவராய் இருந்தும் அவர் அந்த ஒரு மகனை பெற்றெடுக்கிறதுக்கு வாக்குத்தத்தம்தான் காரணமாய் இருந்தது, நம்பிக்கையும் காரணமாய் இருந்தது. அதை ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். நாம் இன்று நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்களில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறோமா, இல்லத கைவிட்டு விட்டு வேற ஏதாவது காரியங்களில் நம்பிக்கை செலுத்துகிறோமா என்று நாம் சற்று சிந்திப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 வசனம் 29 ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ரேல் மக்கள் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால்தான். எகிப்தியர் அதை கடக்க முயன்றபோது மூழ்கிவிட்டனர். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார், நமக்காக இந்த உலகத்திலே மரித்தார், மீண்டும் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு என்றும் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை மறந்துவிட்டு இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சிறிய பொருட்களை, எலுமிச்சை பழமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை என்ன செய்கிறோம்? 2 மிளகா கறிக்கட்ட துண்டை வச்சு நம்ம நிலைகளில் மாட்டி வைக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கிறிஸ்துவை அறிந்தும் நாம் அப்படி செய்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் இரத்தத்தை உங்கள் நிலைகளில் தெளித்து வைங்கள் என்று. ஆனால் நாம் அப்படி செய்யாதவாறு அறிந்திருந்தும் நாம் தவறுகளை செய்கிறோம். இன்று நாம் நம்மளுடைய வீடுகளை பால் காய்க்கும் போது புதுமனை புகுவிழா கொண்டாட்டத்தில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அன்பான கிறிஸ்தவர்களே, நாம் சொல்லுகிறோம், அந்த வீடை கட்டும் போது ஏகப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரை கூவி கூவி, ஆண்டவரை இந்த வீட்டை நான் எப்படி கட்டுவேன்? ஆண்டவர் கட்டவில்லை எனில் இந்த வீடு கட்டப்படாது என்று நாம் சொல்லி ஆண்டவரை முன்வைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு நாளைக்கு முந்தி நாம் என்ன செய்கிறோம்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய பூசணிக்காவை தேடி போகிறோம். அந்த பஜார்ல இருந்து அதை வாங்கிட்டு வந்து அதை சும்மா வைக்கிறதில்ல, அதில் ஒரு மீசை வச்சு ஒரு கண்ணு வச்சு அதை நம்மளுக்கு கண் திருஷ்டி ஆகக்கூடாது என்று சொல்லி அதை முதலில் அந்த வீட்டில் வைக்கிறோம். அதற்கு பிறகுதான் நாம் ஃபாதரை கூப்பிட்டு பிளஸிங் பண்ணுறோம். அப்போ நம்ம யாருக்கு முதல் இடம் கொடுக்கிறோம்? அந்த வீட்டிற்குள்ளாய் செல்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கவில்லை, அவர் மீதுள்ள நம்பிக்கை இழந்து ஒரு பூசணிக்காய் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம். அன்பார்ந்த பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டு பின்பாக நாம் ஆண்டவருடைய வசனத்தை வீட்டிற்குள் மாட்டுகிறோம். இந்த அரண்மனைக்குள்ளே சுகமும் சமாதானமும் இருப்பதாக என்று சொல்லி, அப்படி இருந்தால் நம்முடைய இயேசுநாதர் எவ்வளவு வருத்தப்படுவார்? அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் கொர்நேலியு என்கிற ஒரு நூற்றுவ தலைவரை பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் எத்தகையதாய் இருந்தது, அவருடைய நம்பிக்கை எத்தகையதாய் இருந்தது. அவர் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 10 வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின் தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று. ஆம், அன்பார்ந்தவர்களே, அந்த நூற்றுவ தலைவன் வந்து ஆண்டவரிடம் கேட்கிறான், ஆண்டவரே, என் பையன் முடக்குவாதத்தால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்படி ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து குணப்படுத்துகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், ஆண்டவரே, என் இல்லத்திற்குள் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் சுகம் அடைவான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உடனே தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவருடைய சீடர்களை பார்த்து, பின் தொடர்ந்த கூட்டங்களையும் பார்த்து சொல்கிறாரு, நான் இஸ்ரேல் மக்களிடம் இந்த விசுவாசத்தை நம்பிக்கை நான் இதுவரை பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். அப்போது அந்த அளவுக்கு உடனே அவர்கிட்ட கொர்நேலியுட்ட சொல்லுவார், அந்த நூற்றுவர் தலைவன்கிட்ட சொல்லுவார், அந்த நேரம் உன் மகனுக்கு வந்து போ, மகன் நல்ல அடைவான்னு சொல்லிடுவாங்க. ஒரு வார்த்தை, அவர் வார்த்தையை தான் நம்பி வந்திருப்பார். ஆண்டவருடைய எல்லா அதிசய அற்புதங்களையும் கேள்விப்பட்ட அந்த மனிதர் ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பினால் மட்டுமே என் மகன் சுகம் பெறுவான், அவர் வரக்கூட நான் தகுதியற்றவன், என்னிடத்தில் அந்த தகுதி இல்லை அப்படி என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவர் வார்த்தையின் மீது அத்தகைய நம்பிக்கை வைக்கிறார். அன்பார்ந்த பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிறுவர் முதல் எத்தனையோ கேட்டிசம் கிளாஸ் போகிறோம், எத்தனையோ கூட்டங்களில் போகிறோம். ஆனால் நம் ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்கள்
பிள்ளைகளாய் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையை மாற்றி நம் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து வாழும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். ஆண்டவரை நம்பிக்கையின்மையை மாற்றி போடுங்க ஏசப்பா. நான் உங்களிடத்துல தான் நம்பிக்கையா இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க எங்களுக்காக தான் மறு உரு எடுத்து வந்திருக்கீங்க ஏசப்பா. உங்க மேல நாங்க நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லி ஏசப்பாட்ட நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே இயேசுவே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா எங்களுடைய நம்பிக்கையின்மைகளை அப்பா மாற்றி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. நாங்கள் எல்லோரும் தகப்பனே உம்மை மட்டுமே நம்பி உம்முடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் பலப்பட்டு அப்பா உமக்காக வாழக்கூடிய பாக்கியத்தையும் கிருபையும் தந்து எங்களை வழி நடத்துங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள நல்ல தகப்பனே.